ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான வேத வசனம் 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்து கொள்ளுவார். நம்மை எல்லா தீமைகளிலிருந்து தேவன் நம்மை இன்றைக்கும் விலக்குகிறவராய் இருக்கிறார். அவருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே இந்த உலகத்திலே தீமை எவ்விதமாய் வந்தது என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். அந்த தீமையானது இன்றைக்கும் இந்த நாள் வரைக்கும் கூட 1 பேதுரு 5:8 வாசிக்கிறபடி, அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று அவன் சுற்றி திரிகிறவனாய் இருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் அவன் என்ன செய்தான்? அப்போஸ்தலனாகிய பவுல் மாதிரி ஊழியக்காரர்களை இன்றைக்கும் அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை கூட சிறைச்சாலையிலே தள்ளினான். இதெல்லாம் அவனுடைய பிளான். அது மாத்திரமல்ல, லாசரு, இயேசுனுடைய அன்பான நண்பனாயிருந்த லாசரு திடீர்னு வியாதிப்பட்டு பலவீனமாகி ஒரு மரித்து போகிறதை பார்க்கிறோம். அவன் இந்த மாதிரி தீமைகளை தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே, சரீரத்திலும் அவருடைய எதிர்பார்ப்புக்கு விரோதமான காரியங்களை அவன் செய்து கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா இங்கு ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். பிசாசு கொண்டு வருகிற எல்லா தீமைகளும் அவை நன்மைக்கு எதுவாய் நன்மையானவைகளாய் முடிகிறது. காரணம், தீமை நின்று ரட்சிக்க வல்ல தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். All the strategies of devil will backfire. எல்லாம் திரும்பி வருகிறது பாருங்க. என்ன நடக்குது பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி சிறைச்சாலையில் இருக்கிற பொழுது 4 நிருபங்களை அவர் எழுதினார். The prison epistles. சிறைச்சாலையிலே இருக்கிற பொழுது அவர் 4 நிருபங்களை எழுதினார். பிலிப்பியர், கொலோசியர், எபேசியர் மற்றும் பிலமோன். இந்த 4 புஸ்தகங்களை சிறைச்சாலை நிருபங்கள் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை சபைக்கு எழுதினார் என்று சொல்லி நாம் கவனிக்கிறோம். அது மட்டுமல்ல, இயேசுடைய நண்பனாயிருந்த லாசரு கூட அவர் மரித்த போது அவருடைய கல்லறை தேவனுடைய மகிமையை பிரதிபலிக்கிற, அது வெளிக்கொணர ஒரு வாய்ப்பாய் அமைந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசு வேற கணக்கு போட்டான். ஆனா 4 நாள் ஆன பின்பு ஒருவன் உயிரோடு வந்தானே, அது லாசருவின் கல்லறையில் அல்லவா நடந்தது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, intended evil becomes ultimate good because we have a good God. நமக்கு நல்ல தேவன் நம்மோடு இருக்கிறபடினாலே பிசாசு தீமையா நினைக்கிறான், அது நன்மையாய் மாறுகிறதா இருக்கிறது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க அப்படிதான் சொல்லுவீங்களா? ஐயோ, எனக்கு நான் நன்மை எதிர்பார்த்தனே, நல்லது நடக்கும் என்று நினைத்து பார்த்தேன், ஆனால் நல்லதே நடக்கவில்லை, தீமையாய் இருக்கிறதை போல தெரிகிறது என்று சொல்லுகிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். அந்த தீமைக்கு பின்னாலே தேவன் நன்மையை வைத்திருக்கிறார். பிசாசு உங்களுக்கு தீமை கொண்டு வந்திருக்கலாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்கிறவராய், அவர் உங்கள் வாழ்க்கையிலே விதமாய் காரியங்களை தீர்மானித்திருக்கிறார். அதனால கவலைப்படாதீங்க. ஐயோ, எனக்கு தீமை நடந்து விட்டதே, எனக்கு தீமை செய்து விட்டார்களே, எனக்கு நல்லதே நடக்கவில்லையே என்று சொல்லி வருத்தப்படாதீங்க. தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற இயேசு ராஜா உங்களோடு கூட இருக்கிறார். நாம 2 தீமோத்தேயு 4:18 நாம் வாசிக்கிற பொழுது, கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார், அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. எல்லா தீமையினின்றும் நம்மளை ரட்சிப்பார். அவருடைய ராஜ்யத்துக்குள்ள வரும்படி நமக்கு அவர் இரக்கம் செய்திருக்கிறார். அந்த மகிமையான தேவனை நாம் நினைத்து பார்ப்போம். அவர் நம்மை சுற்றிலும் நிற்கிறார்.
அவர் நம்மை சுற்றிலும் வேலி அடைத்து இருக்கிறார். தீமைகள் வராதபடி, வியாதிகள் நம்மை தொடாதபடியை, பிசாசு உடைய கிரிகைகள் நமக்குள்ளே அவன் ஆளுகை இல்லாதபடி தேவனாகி கர்த்தர் எல்லா சத்துருவின் தீமை என்று நம்மை விடுவிக்கிறவராயிருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் எல்லா தீமையினின்றும் அவர் நீதிமானை பார்த்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. அவனுக்கு அநேக தீமைகள் வரலாம், ஆனால் எல்லாவற்றிலும் அவனை விடுவிக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை நீங்க தீமையை பார்த்து பயந்துட்டீங்களா? தீமை உங்களை பாதித்து இருக்கிறதா? கவலைப்படாதிருங்கள். தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற தேவன். யோபுடைய வாழ்க்கையில பிசாசு அப்படிதான் தீமையே கொண்டு வந்தான், குடும்பத்தையே அழித்தான், என்னென்னவோ செய்தான். ஆனால் தேவன் நன்மையாய் முடித்தாரே. அதே தேவனாகி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கு நல்ல முடிவை கொடுக்கும்படி, தீமைக்கல்ல நன்மைக்கு எதுவான, சமாதானக்கு எதுவான முடிவுகளை கொடுக்கும்படி அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை தீமையிலிருந்து ரட்சித்து அவரோடு சேர்க்கும் வர வரைக்கும் அப்படி கிருபை உங்க மேல இருக்கிறது. பயப்படாதிருங்க. அவர் தீமையிலிருந்து உங்களை விடுவித்து கொண்டு வந்திருக்கிறார். தீமையிலிருந்து உங்களை தூரமாய் கொண்டு வந்திருக்கிறார். உங்களிடத்திலும் தீமை இருக்காது, தீமை உங்க வாழ்க்கையிலும் இருக்காது. உங்க வசிப்பிடங்களில் தீமை இல்லாதபடி தேவன் செய்திருக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? பரிசுத்தரும் மீட்பருமான தகப்பனே, எங்களை தீமையிலின்று விலக்கி காத்து கொள்ளுகிற முடிய அன்புக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ராஜா, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற முடிய பிள்ளைகளுடைய வாழ்விலே இவர்கள் சந்தித்த எல்லா விதமான கசப்பான அனுபவங்கள், தீமையான காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து நீர்வரைகளை தப்புவித்து இவர்களுக்கு ஒரு பெரிய நன்மை உண்டாகிறபடினாலே ஸ்தோத்திரம். எல்லா தீமைக்கு பதிலாய் நீ நன்மையாய் முடித்து கொடுக்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த பிள்ளைகள் இந்த நாளிலே ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அந்த தீமையின் வழிகளிலிருந்து இவர்கள் மேலே வரும்படி உதவி செய்வீராக. உடைய நன்மையை ருசிக்கட்டும், நீ நல்லவர் என்பதை ருசிக்கட்டும் ராஜா. கரத்தில் ஒப்புவிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.